ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் கால் ஜே டுடே. இன்றைக்கி நம்ம இங்கே 3x3 ரூபிக்ஸ் க்யூபை ஒரு புது மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இதோட மூவ்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது ரைட், இது லெஃப்ட், இது அப், இது டவுன், இது பேக், இது ஃப்ரண்ட். ஸோ இதோட நேம்ஸ்லாம் என்னென்னா, ஸோ ரைட்டை இப்படி ஃபார்வர்டாக சுற்றணுன்னா வெறும் ரைட், இதே பேக்வர்ட்ஸில் சுற்றணுன்னா ரைட் இன்வர்ஸ். அதே மாதிரி தான் லெஃப்ட்டுக்கும். லெஃப்ட் இப்படி சுற்றினா கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். அதாவது இது லெஃப்ட், இது லெஃப்ட் இன்வர்ஸ். அதுக்கடுத்து இது அப், இது அப் இன்வர்ஸ். அப்புறம் டவுன் இன்வர்ஸ்னால் இது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். அப்புறம் வெறும் டவுன்னா கிளாக் வைஸில் சுற்றணும். வெறும் ஃப்ரண்ட்னா இப்படி கிளாக் வைஸில் சுற்றணும். இதே ஃப்ரண்ட் இன்வர்ஸ்னால் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும், இங்கே மாதிரி. அதுக்கடுத்து பேக்குனா இது கிளாக் வைஸில், பேக் இன்வர்ஸ்னால் ஆன்டி கிளாக் வைஸில். ஸோ பார்த்தீங்கன்னா அவள் தான். அதுக்கடுத்து இது எம். ஸோ இப்போ இங்கே க்யூப் ஸ்க்ராம்பிள் ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி ஃபுல்லாக 6 சைடும் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இங்கே க்ராஸ் செய்வோம். ஸோ அங்கே க்ராஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே ஒயிட் கலர் ஃபுல்லாக இங்கே வீடியோவில் முடிச்சிடுவோம். அதுக்கடுத்து செகண்ட் லேயர் முடிக்கிறதுக்கு இன்னொன்று வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ ஒயிட் முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு, ஒயிட் க்ராஸ் முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ஒயிட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ எனக்கு இங்கே ஒன்று இருக்குது, அதனால் நான் இப்படி ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்று ஒயிட் நம்ம தேடணும். ஸோ இது ஆரஞ்சில் போய் மேட் பண்ணிக்கோங்க. இது சேம் போது நம்ம ஒயிட் எப்போயும் மேலே வச்சுக்கணும். இப்போ ரெட்டு இங்கே போகணும். ஸோ நம்ம ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ கீழே எடுத்துகிட்டு வரணும், இது மேலே எடுத்துகிட்டு வரணும், திரும்பி இது மேலே எடுத்துகிட்டு போனால் நமக்கு ரெட் அப்புறம் ஆரஞ்சு சேர்ந்துருச்சு. அப்புறம் இங்கே ப்ளூ இருக்குது. ப்ளூ எங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இப்படி எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் இது ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ இதில் என்ன செய்யலான்னா, ஃபஸ்ட்டு இதை மேலே எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு டன் இப்படி செஞ்சுக்கிட்டு நடுவில் இருக்கிறது மட்டும் இப்படி மூவ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளூ கலர் ஓட்டிங்கன்னா இங்கே இருக்கும். இப்போ இதை மேலே தூக்கிட்டு கடைசியாக இப்படி ஒன்று செஞ்சிங்கன்னா ப்ளூ ஜாயின் ஆகிருக்கும். அப்புறம் கடைசியாக இங்கே க்ரீன் எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ சில பேருக்கு ஆல்ரெடி இங்கே மாதிரி சேர்ந்துருக்கணும், இங்கே மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அப்படின்னா க்ரீனில் மேட்ச் பண்ணி இப்படி சுற்றினா போனால் நமக்கு க்ராஸ் ஜாயின் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இங்கே க்ராஸை முடிச்சிருப்போம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோவை, இல்லைனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இங்கே கார்னர்ஸ் சேர்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம கார்னர்ஸில் எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒயிட் கார்னர்ஸ் சேர்க்கும் போது நீங்கள் ஒயிட்டை கீழே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போன்னா, இங்கே ரெட் இருக்குது, இது பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே க்ரீன் இருக்குது, ஸோ இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே ஒயிட் வேணும் நமக்கு. ஸோ ரெட், க்ரீன், ஒயிட் அங்கே மாதிரி ஒரு பீஸ் தான் இங்கே வரணும். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ரெட், ப்ளூ, ஒயிட். ஸோ அது இங்கே வரும். ஆனால் இப்போ நம்ம தேர்த்து பார்த்தீங்கன்னா ரெட், க்ரீன், ஒயிட். ஸோ
பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஒயிட்டில் ஆல்ரெடி இதாக இருக்குது, ஆனால் தப்பாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து வெளியில் இருக்கிறதுக்கு வந்து இப்படி சும்மா மேலே போட்டிங்கனாலே போயிடும். ஆனால் வந்து ஒயிட் இங்கே வந்துடும். ஸோ இங்கே மேலே இருக்கிற ஒயிட் மட்டும் இப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இப்படி மூவ் பண்ணிட்டு செஞ்சிங்கன்னா க்ராஸாக அப்படியே இருக்கும். நமக்கு அங்கே பீஸும் வெளியில் வந்துருக்கும். ஸோ வந்து இதை வந்து இப்போ இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்க, ரெட், க்ரீன், ஒயிட். ஸோ வந்து மேலே எடுத்துகிட்டு வரணும், மறைச்சிட திரும்பியும் கொண்டு வரணும். அடுத்து கீழே எடுத்துகிட்டு போனால் நமக்கு வந்து ஜாயின் ஆயிடுச்சு, கரெக்டாக ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து க்ரீன், இங்கே வந்து ஆரஞ்சு. ஹார்ட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு, இல்லை ஹார்ட் வந்து ப்ளூ. இதுவும் அங்கே அதே மாதிரி சிக்கியிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எடுக்கணும். திரும்பி கீழே எடுத்துகிட்டு போனோம். இப்போ இங்கே இருக்குது. ஸோ ஆனால் வந்து இது மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கிறனால என்ன செய்யணும்னா, நீங்கள் எப்போவுமே ஜாயின் பண்ணுற மாதிரியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இப்படி வந்துருக்கோங்க. எடுத்தையுமே வெளியில் எடுங்க. ஆனால் எங்கள் தடவை இப்படி எடுக்காமல் இப்படி எடுங்க. ஸோ வந்து வெளில எடுத்தாச்சு, திரும்பி கீழே எடுத்துட்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. சில பேருக்கு வந்து இங்கே இருக்கணும், இங்கே இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். ஆனால் எனக்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ வந்து நான் இப்படி ஜாயின் பண்ணுறேன். அடுத்து வந்து ரெட் அண்ட் ப்ளூ அண்ட் ஆரஞ்ச். ஸோ வந்து இங்கே தான் இருக்குது. இதான் சில பேருக்கு இப்படி இருக்கும். ஸோ வந்து இந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா இதுதான் தூக்கணும். ஒருவேளை நீங்கள் இங்கே இருக்கிறது வந்து இங்கே இப்படி செஞ்சிங்கன்னா இங்கே தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இங்கே கேஸில் வந்து நான் இப்படி தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் இதை எடுத்துக்கிட்டு திரும்பியும் இதை எடுத்துகிட்டு இங்கே வந்து கீழே இறக்கிடணும். ஸோ அவள் தான் கடைசி இது வந்து இங்கே இருக்குது. இது வந்து அதே மாதிரி ஹைட் அண்ட் சீக்கு. ஸோ வந்து இது இப்படி எடுத்துகிட்டு வந்தால் இதுதான் எடுத்துக்கணும். இதுதான் நான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ வந்து இது மேலே தூக்கிட்டு மறைச்சிட்டு திரும்பி கொண்டு வந்துட்டு இப்படி செஞ்சிங்கன்னா நமக்கு ஒயிட் கலர் ஃபுல்லாக ஜாயின் ஆகிருக்கும். ஸோ முக்கியமாக வந்து நம்ம கலரை பார்த்து மேட்ச் பண்ணணும். அப்போ தான் இங்கே டீ ஷேப்பில் வரணும். டீ ஷேப்பில் வந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ வந்து அடுத்த செகண்ட் லேயர் எப்படி செய்யலான்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.